டாப் 10 பாயிண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு இயற்கையோட விதியை பற்றி சொல்ல போகிறோம். இந்த இடத்துல எந்த இடத்துலையுமோ நம்ம எப்போதும் விதின்னு சொல்லிட்டு இருப்போம் இல்லையா? அதையோ இல்லை எந்த ஒரு கடவுளையோ இல்லை எதையுமே பற்றி நம்ம பேச போகிறதில்ல. இது இயற்கையை பற்றி பேச போகிற ஒரு விஷயம். என்னென்னா, நம்ம ஏற்றுக்கிட்டாலும் சரி, ஏற்றுக்கலனாலும் சரி, நம்ம நம்பினாலும் சரி, இல்லை நம்பலைனாலும் சரி, சில விஷயங்கள் இயற்கையாக நடந்துக்கிட்டு இருக்கும். அது ப்ராபபிலிட்டியில் நடக்குதா, இல்லை என்ன அப்படிங்கிறத நம்ம யாராலையுமே இந்த உலகத்தில் சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட சில விஷயங்கள் எல்லாம் சொல்லப்போம். ஸோ இதை சொல்கிறதுனாலையும் இதை தெரிஞ்சுக்கிறதுனால என்ன ஒரு விஷயம்னா, நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அப்புறம் சில விஷயத்த அக்செப்ட் பண்ணிக்கும் போது ஒரு மன அமைதி கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு தெளிவு கிடைச்சி ஒரு டைரக்ஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ அது என்ன அப்படின்னா, நீங்கள் நீங்களாக இருக்கலாம், இல்லை நானாக இருக்கலாம், இல்லை நீங்கள் பார்த்த நபர்கள், நான் பார்த்த நபர்கள், இந்த உலகத்தில் உள்ள வெவ்வேறு இடத்துல உள்ள பல பேரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது சில விஷயங்கள் முரணா இருக்கும். அது ஏன் அப்படின்னு நினைக்கும்போது அதுக்கு விடையே தெரியாது. நம்ம என்னதான் உழைப்பு, முயற்சி, அப்புறம் பெர்சிவியரன்ஸ் இப்படி எவ்வளோ வேணாலும் சொல்லிட்டு போகலாம். நீங்க எவ்வளோ புக்க வேணாலும் நீங்க ரெஃபர் பண்ணலாம். ஆனா சில விஷயங்கள் இயற்கையா இப்படிதான் இருக்கும். அது ஏன்னு யாருக்குமே பதில் தெரியாது. ஸோ அதே போல விஷயத்த பத்தி தான் இன்னைக்கு சொல்லப் போறோம். சில பேர் பார்த்தீங்கன்னா, நல்லா படிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு என்னதான் நீங்க அதே லெவல்ல இன்னொருத்தருக்கு கிடைச்ச அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இவருக்கு கிடைக்காது. அதேபோல பார்த்தீங்கன்னா, நல்ல அம்மா, அப்பா சில பேருக்கு கிடைக்க மாட்டாங்க. நல்ல குழந்தைகள் சில பேருக்கு கிடைக்க மாட்டாங்க. நல்ல கணவன் கிடைக்க மாட்டாங்க. நல்ல மனைவி கிடைக்க மாட்டாங்க. ஸோ இவங்க எந்த லெவல்ல இருக்காங்களோ, அவங்க அந்த அளவுக்கு ஒருத்தங்க கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும். அதேபோல பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல மக்களா இருப்பாங்க, குடிமக்கள். ஒரு நல்ல தலைவன் இருக்க மாட்டான். அதேமாரி மோசமான ஒரு மக்களா இருப்பாங்க. அவருக்கு பார்த்தீங்கன்னா, சில சமயத்தில ஒரு நல்ல தலைவன் கிடைக்கிற மாரி இருக்கும். அதை இவங்க பயன்படுத்திக்க மாட்டாங்க. சரியான மக்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சரியான எந்த ஒரு மனிதனுக்கும் ஒரு அங்கீகாரம் இருக்காது. ஒண்ணுக்கு ஆகாத உதவ கரையெல்லாம் சில சமயம் பார்த்தீங்கன்னா, மேல வர்ற மாரி ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். இப்படி பல்வேறு முரண்பாடுகள். நல்ல ஒரு தொழிலாளி இருப்பாரு. அவருக்கு பார்த்தா நல்ல ஒரு முதலாளி கிடைக்க மாட்டாரு. அருமையான முதலாளி இருப்பாரு. ஒரு விளங்காத தொழிலாளி கிடைச்சிருவாங்க. இப்படி நீங்க எந்த கேட்டகரி வேணாலும் எடுத்து பார்க்கலாம். இந்த தியரிய எந்த விதமான ஒரு சிச்சுவேஷனுக்கும் நீங்க பொருத்தி பார்க்கலாம். ஸோ இத போல தான் இருக்கும். இதுக்கு காரணங்கள் கண்டே பிடிக்க முடியாது. இதே போல தான் பல்வேறு விஷயத்த நீங்க எடுத்துருக்கலாம். நல்ல கடையா இருக்கும். நல்ல தரமான பொருளா இருக்கும். அது ஒருத்தன் கூட சீண்டவே மாட்டான். ஒண்ணும் விளங்காத பொருளா இருக்கும். அத போய் கூட்டம் போட்டுக்கிட்டு போய் எல்லாரும் வாங்கிட்டு இருப்பாங்க. அதேபோல ஒரு நல்ல வீடியோவா இருக்கும். அதுல அவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கும். அத ஒருத்தனும் பார்க்க மாட்டான். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் யாருமே அத பண்ண மாட்டாங்க. ஒரு விளங்காத வைரல் வீடியோவா இருக்கும். அதால சமுதாயத்திற்கோ, அல்ல போஸ்ட் போட்டவனுக்கோ, இல்ல பார்க்குற யாருக்குமே சல்லி காசுக்கு பிரயோஜனம் இருக்காது. ஆனாலும் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, பயங்கரமா வைரல் ஆகும். இதான் அந்த முரண்பாடு. ஸோ ஒரு வேல்யூ இருக்கவே இருக்காது. ஒரு வேல்யூ இருக்குன்னா, அந்த வேல்யூக்கு ஒரு சரியான ரெகக்னிஷன், இல்லன்னா அந்த வேல்யூவ அப்ரிஷியேட் பண்றது, இல்ல அந்த வேல்யூவ வச்சிருக்கிறவங்களுக்கு அதுக்கான